கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம். நாகும் 1 அதிகாரம் வசனம் 13. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியாகிய கர்த்தருடைய அற்புதமான வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன சொல்லுகிறது? உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். இங்கே கட்டுகள் என்ற வார்த்தை என்ன இதை குறிக்கிறது என்றால், அது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கின்ற ஒன்றாக, ஒரு விடுதலை இல்லாத ஒரு நிலை, ஏதோ ஒரு காரியம் நம்மை செயல்பட விடாதபடி முடக்கி வைத்திருக்கின்ற அல்லது தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வைத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை தான் இங்கே நாம் கட்டுகள் என்று நாம் சொல்லுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பலருடைய வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆனால் தடைகள் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும், போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற காரணம் என்னவென்றால், இவர்கள் கட்டுகளுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு மக்களாக இருப்பார்கள். இங்கே நான் கட்டுகள் என்று சொன்னவுடனே நீங்கள் நினைத்து விடக்கூடாது, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது நேற்றைய தினத்தில் என்னோடு கூட சண்டையிட்ட ஒருவர் அல்லது என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளுகின்ற என் உறவினர்களில் ஒருவர் எனக்கு செய்வினை செய்து இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் அதை அவ்விதமாக இங்கே விளக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் மிகவும் ஆணித்தரமாக நம்புகின்றவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஒரு குறி சொல்லுதல், மந்திரவாதம் கடவுளுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அது வந்து பலிக்குமானால், நம்மிடத்தில் இருக்கின்ற கடவுள் அவருடைய வல்லமை அந்த மந்திர சக்தியை விட குறைந்ததாக இருக்கும் என்பது தான் இங்கே பொருள்படும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய இஸ்ரவேலுக்கு விரோதமாக அங்கே மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இல்லை. இங்கே கட்டுதல் என்று சொன்னவுடனே உடனே இவர்கள் தான் எனக்கு ஏதோ செய்திருப்பார்கள், ஆகையால் தான் என் வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யாரையோ நாம் மனதிலே கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அதை நாம் இவ்விதமாக இன்டர்பிரட் பண்ண வேண்டாம் என்று நான் விரும்புகின்றேன். மாறாக இங்கே கட்டுகள் என்று சொல்லும் பொழுது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதான அநேக உபத்திரவங்களை, போராட்டங்களை குறித்து நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய கடவுள் இப்படிப்பட்டதான கட்டுகளிலே இருந்து நம்மை விடுவிக்கிறேன் என்ற ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். மிக அழகாக அந்த வார்த்தை எழுதியிருக்கிறது, உன் கட்டுகளை அறுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் கட்டப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் கடவுள் உங்களுடைய கட்டுகளை அறுத்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்நாள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பிசாசானவன் பல நிலைகளிலே உங்களை கட்டி உங்களை மத வேதனைப்படுத்தி உங்களை விசுவாசத்திலே இருந்து சோர்வுறச் செய்து கொண்டிருப்பானால், கடவுளுடைய வல்லமையானது உங்களை பார்த்து சொல்லுகின்றது, கடவுள் உங்களுடைய கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை,
கட்டுகளிலே இருந்து நாம் விடுவிக்கப்பட போகிற பிள்ளைகள். எந்த விதமான பிசாசுவின் அதிகாரங்களும் வல்லமைகளும் கடவுளுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளவே முடியாது. அவர் விடுதலை கொடுக்கின்ற கடவுளாய், நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவராய், நம்மை நெருக்கத்திலே இருந்து விசாலத்திற்குள் வைக்கின்ற ஆண்டவராக கடந்து வந்திருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் மீது ஒரு நுகம் வைக்கப்பட்டு, இந்த வசனத்தின் முதற் பகுதி சொல்லுகிற வண்ணமாக ஒரு நுகம் வைக்கப்பட்ட ஒரு அனுபவம், அதாவது தேவையில்லாத பாரங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் பிசாசு அவன் கொண்டு வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உங்களுடைய ஒட்டுமொத்த சமாதானத்தையும் நிலைக்குலைய செய்து இன்றைக்கு வாழ்க்கை மிகவும் வேதனையான ஒரு காரியத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறதானால், கடவுள் அந்த கட்டுகளை அறுக்கின்றவராய் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். இந்த காலை நேரத்தில் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகின்ற கடவுள் அவர்தான் அறுத்து எறிய போகிறார். ஆகவே நீங்கள் கட்டுகளிலே இருந்து விடுதலை பெறுவதற்காக நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக, இது இன்னார் எனக்கு விரோதமாய் செய்துவிட்டார் என்ற எண்ணத்தோடு கூட வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் யாராகிலும் இருக்கிறார்களா, அவரிடத்திலே நான் போவேன் என்று சொல்லி நீங்கள் முற்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசித்தாலே போதும். ஆம், விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பார். அவருடைய வல்லமைக்கும் அவருடைய பராக்கிரமத்திற்கும் இடையிலே அல்லது எதிராக எந்த சக்தியும் இந்த உலகத்தில் செயல்பட முடியாது. ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குள்ளாக என் ஆண்டவர் இருக்கிறார், எந்த பிசாசுவின் கட்டுகளும் பிசாசுடைய வல்லமையும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று விசுவாசியுங்கள். தானாக அந்த கட்டுகளெல்லாம் நீங்கி நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள். கல்லறையில் கட்டப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் அல்லவா, இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அவன் புத்தி தெளிகின்றான். காரணம் என்ன? கட்டுகளெல்லாம் அகன்று போகிறது. அவனை பிடித்து வைத்திருந்த பிசாசுகள் விலகி போகிறது. அவன் விடுவிக்கப்பட்டு புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்தில் வந்து அமருகின்றான். மாபெரும் அற்புதங்களை கடவுள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். உங்களை கட்டுகளெல்லாம் உங்களை விட்டு அறுபடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்ன? கடவுளே சொல்லுகின்றார், உன்னுடைய கட்டுகளை அறுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் கட்டுகளிலே இருந்து விடுதலை தருகிற கடவுள், இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் பலவிதமான கட்டுகளினாலே அவர்கள் கர்த்தாவே கட்டப்பட்டவர்களாக விடுதலை இல்லாமல் உமது பிள்ளைகள் பலவிதமான துன்பத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதை அறிகிறேன். என்னை விடுவிக்கிறவராய், உமது பிள்ளைகளை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவராய் நீர் இறங்கி வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எப்படி உம்முடைய கல்லறையை கட்டி வைத்த அந்த சங்கிலிகள் ஆண்டவரே நெருப்புப்பட்ட நூலை போல தெரிந்ததோ, அதே வண்ணமாக எமது பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார சக்திகளும் ஆண்டவரே தெரித்து ஓடுவதாக. எமது பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். அற்புதமாக எமது பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி இந்த உலகத்தில் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.